அதனால்தான் நாம் செய்யக்கூடிய எந்த வழிபாட்டாக இருந்தாலும் அந்த வழிபாட்டில் கண்டிப்பான முறையில் தீபம் என்பது இடம்பெற்றிருக்கும். அப்படிப்பட்ட கார்த்திகை மாதத்தில் ஒவ்வொரு நாளும் சிறப்பு மிகுந்த நாளாகவே கருதப்படுகின்றது. அதிலும் கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை என்பது மிகவும் பிரசித்தி பெற்ற தினமாகவே திகழ்கின்றது. அன்றைய தினத்தில் நாம் செய்யக்கூடிய ஒரு எளிமையான தீப வழிபாடு நம் கடன் பிரச்சனையை தீர்க்கும் என்று கூறப்படுகின்றது. இந்த தீப வழிபாட்டை நாம் கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை அன்று செய்ய வேண்டும். காலை 8 மணியிலிருந்து 9 மணிக்குள் மற்றும் மதியம் 12 மணியிலிருந்து 1 மணிக்குள், இரவு 7 மணியிலிருந்து 8 மணிக்குள் இந்த 3 நேரங்களில் ஏதாவது ஒரு நேரத்தை தேர்வு செய்து கொள்ளுங்கள். அந்த நேரத்தில் வீட்டு பூஜை அறையில் முருகப்பெருமானை படத்திற்கு முன்பாக ஒரு தாம்பாளத்தை வைத்துக் கொள்ளுங்கள். அதற்கு மேல் வாசனை மிகுந்த விபூதியை கொட்டி பரப்பிக் கொள்ள வேண்டும். அதற்கு நடுவே ஒரு அகல் விளக்கை வைத்து நெய் ஊற்றி